ஹிப்னோசிஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமா? ஹிப்னோசிஸை நம்ம எல்லார்கிட்டயுமே பயன்படுத்த முடியுமா? டாக்டர்ஸ் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க? ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? இந்த ஹிப்னோசிஸ்னால நம்ம பிரெயினில் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஏற்படுது? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹிப்னோசிஸ் இது ஒரு சைக்காலஜிக்கல் தெரபி ப்ராசஸ். இந்த ட்ரெயின்ட் ஹிப்னோட்டிஸ்ட் இல்லைனா ஹிப்னோதெரபிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஹிப்னோசிஸ் பற்றி நிறைய பேர்கிட்ட தவறான கருத்துக்கள் இருக்குது. அதனால் இதை அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. ஹிப்னோசிஸ் பற்றி நம்ம ஜென்ரலாக என்ன நினச்சிருக்கோம், மற்றவர்கள் நம்மளை அவங்க கண்ட்ரோலில் எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியும். இந்த தெரப்பியில் நம்மளை டீப் ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்க்கு கொண்டு போயிடுவாங்க. அதாவது நம்ம டே ட்ரீமிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதாவது நம்ம ஐஸ் ஓப்பனில் தான் இருக்கும், ஆனால் நம்மளுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இருக்காது. நம்ம வேறு எதையோ பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இதை தான் நம்ம டே ட்ரீமிங்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தான் நம்மளை ஹிப்னோசிஸில் கொண்டு போயிடுவாங்க. நிறைய சினிமாஸில் அந்த ஹிப்னோசிஸை ஒரு மேஜிக் ஷோ மாதிரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு ஷோ மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ஒரு ட்ரூ ஹிப்னோசிஸை கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணவே முடியாது. ட்ரெயின்ட் ஹிப்னோட்டிஸ்ட் உங்கள் கான்சன்ட்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் பிரெயினை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இதுக்கு அவங்க வெர்பல் கியூஸ் இல்லைனா ரிப்பீட்டட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் நம்ம தூங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் என்ன நடக்குதுன்னு நமக்கு அந்த அவேர்னஸ் இருக்குங்க. இந்த மாதிரி உங்களை ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் பிரெயினை கண்ட்ரோலுக்கு எடுத்து உங்களை ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்க்கு கொண்டு போயிடுவாங்க. ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டில் உங்களுடைய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நிறைய மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அது ரிலேட்டடாக உங்களை கைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் டீப் ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி அட்வைஸ் அண்ட் சஜஷன்ஸை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. பட் நார்மல் ஸ்டேட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி அட்வைஸ் அண்ட் சஜஷன்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, அதை இக்னோர் பண்ணிடுவீங்க. செஷன் முடிஞ்சதும் ஹிப்னோட்டிஸ்ட் உங்களை நார்மல் ஸ்டேட்க்கு கொண்டு வந்துடுவாங்க, இல்லைனா நீங்களே கூட அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அது எப்படி ஹிப்னோடைஸ் பண்ணும் போது மட்டும் மற்றவங்க சொல்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஏன்னா நம்ம ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டில் இருக்கும் போது இந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இல்லைனா தாட்ஸ் பார்த்தீங்களா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். ஏன்னா இப்போ ஒரு விஷயத்தை நாம் ஒரு மாதிரி திங்க் பண்ணுவோம், அதை ஹேண்டில் பண்ணுவோம். ஆனால் இப்போ அதே விஷயத்த ஒரு வைஸ் பீப்புள் இல்லைனா ஒரு ட்ரெயின்ட் பீப்புள் கிட்ட நம்ம கொடுக்கும் போது, ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுக்கும் போது அவங்க வேற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த ஐடியா நல்லா இருக்கே, இந்த ப்ராப்ளம் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டீல் பண்ணலாம்ல அப்படின்னு நமக்கு தோணும். இந்த நார்மல் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. இப்போ யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், இதெல்லாம் செட் ஆகலை, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லிடுவோம். இதுதான் ஹிப்னோசிஸோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ ஹிப்னோசிஸ்னால பிரெயினில் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம பிரெயினில் இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு 2 ஏரியாஸ் இருக்குங்க. இந்த ஹிப்னோசிஸ் தெரப்பி அப்போ 2 ஏரியாஸ் ஆக்டிவ்ல இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெயினில் ஆக்ஷனுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குங்க. இப்போ ப்ராசஸ் கண்ட்ரோலுக்கு இருக்கிற மாதிரி ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. இப்போ யாராச்சும் நம்ம கிட்ட சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஏரியா இன்ஆக்டிவ்ல இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஹிப்னோசிஸ் அப்போது நாம் அவங்க என்ன அட்வைஸ் கொடுத்தாலும், ஒப்பீனியன் கொடுத்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதை பிளசிபோ எஃபெக்ட்னு சில பேர் சொல்கிறாங்க. ஹிப்னோசிஸ்னு ஒன்று இல்லை, மனிதர்களும் அவங்க கண்ட்ரோல் எடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய வைக்கிறாங்க அப்படின்றது தான் இவங்க சொல்கிறாங்க. பிளசிபோ எஃபெக்ட்னா என்னன்னு பார்க்கலாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு தலைவலி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ நம்ம ஒரு டேப்லெட் கொடுக்குறோம். அந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொடுக்கும் போது அது ஒரு தலைவலி டேப்லெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் நிஜமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு விட்டமின் டேப்லெட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினச்சி போடுவீங்கன்னா இது ஒரு தலைவலி மாத்திரை அப்படின்னு சொல்லி நம்பி அதை நீங்கள் எடுத்துப்பீங்க. அதே மாதிரி அது உங்களுக்கு சரியாயிடும். அந்த நம்பிக்கையே உங்களை குணப்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறது தான் பிளசிபோ எஃபெக்ட் சொல்கிறாங்க. ஆனால் ஹிப்னோசிஸ் பிளசிபோ எஃபெக்ட் இல்லைன்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ஹிப்னோசிஸ் அப்போ நம்ம பிரெயின் ரியாக்ட் பண்ணுறதா ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிஹேவியரல் தெரப்பி மாதிரி ஹிப்னோசிஸும் ஒரு தெரப்பி டூல்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. இந்த தெரப்பியில் ஏதாச்சும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். சைட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப ரேருங்க. சம்டைம்ஸ் ஹெட்டேக், ட்ரௌசினஸ், இந்த டிசினஸ், அப்புறம் ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் மைல்டாக தாங்க இருக்கும். எதுக்கெல்லாம் ஹிப்னோசிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. பாடி பெயின்,
ஐபிஎஸ்னு சொல்லக்கூடிய அந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அப்புறம் பிடிஎஸ்டி அதாவது போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி யூஸ் பண்ணுவாங்க, தூக்கமின்மை, டிப்ரெஷன், வெயிட் லாஸுக்கு கூட ஹிப்னோசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹிப்னோசிஸ் பற்றி சில மித்ஸ் இருக்குங்க, அது என்னெல்லாம் பார்க்கலாம். ஹிப்னோசிஸ் ஒரு செஷன் போதும்னு சொல்கிறாங்க, பட் அது உண்மை இல்லை. 4 to 5 செஷன்ஸ் இருக்குங்க. அப்போ தான் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். செகண்ட் மித், யாரை வேணாலும் ஹிப்னோடைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக முடியாதுங்க. சில மனிதர்கள்கிட்ட நம்மளால் ஹிப்னோடைஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. தேர்ட் மித்து பார்த்தீங்கன்னா, ஹிப்னோசிஸ் அப்போ நம்ம பாடியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக உண்மை இல்லை. ஹிப்னோசிஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம பாடியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மெத்து பார்த்தீங்கன்னா, ஹிப்னோசிஸ் அப்போ வந்து தூங்குற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்காதுங்க. ஹிப்னோசிஸ் அப்போ நம்மளுடைய ப்ரீத்திங் ரேட் வந்து ஸ்லோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிசீனஸ் இருக்கும். ஃபிஃப்த் மெத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹிப்னோசிஸ் அப்போ பொய் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அந்த டைமில் சொல்ல முடியும். இது வந்து உண்மை கண்டறியும் சோதனைலாம் கிடையாது. இது வந்து ஒரு தெரபி. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்போ அந்த டைமில் சொல்ல முடியும். இந்த வீடியோவில் ஹிப்னோசிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு சைக்காலஜி டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.